தென்கொரியாவில் ரன்வே வேலியில் மோதி விமானம் தீப்பிடித்து எரிந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த விபத்தில் இதுவரை 47 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. லேண்டிங் கியரில் ஏற்பட்ட பழுது காரணமாக இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது. விமான விபத்து தொடர்பாக விசாரணையை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். இதுவரை 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பலரை மீட்கும் பணியும் தொடர்ந்து நடந்து வருகிறது. தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து ஜெரு ஏர் பிளைட் 2216 என்ற விமானம் 175 பயணிகள் 6 சிப்பந்திகள் என 181 பேருடன் வந்த இந்த விமானம் தென்கொரியாவில் விபத்தில் சிக்கியுள்ளது. தென்கொரியாவின் தெற்கு பகுதியில் உள்ள முவான் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய போது திடீரென சறுக்கிய விமானம் விமான நிலைய வேலி மீது மோதியுள்ளது. விமானத்தில் லேண்டிங் கியரில் ஏற்பட்ட பழுதே விமானம் ரன்வேயில் இறங்கி சரிவர ஓட முடியாமல் போனதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. விமானத்தின் மீது பறவை மோதியதால் லேண்டிங் கியர் செயலிழந்ததாகவும் இதனால் லேண்டிங் கியர் இன்றி விமானத்தை தரையிறக்கும் போது இந்த விபத்து நேரிட்டதாக சொல்லப்படுகிறது. எனினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகவில்லை. விமான விபத்து தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு தென்கொரியாவின் பொறுப்பு அதிபர் சோய் சுங் மாக் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல மீட்பு பணிகளை விரைவாக மேற்கொள்ளவும் உத்தரவிட்டிருக்கிறார். உள்ளூர் நேரப்படி காலை 9 மணியளவில் விபத்து நடைபெற்றுள்ளது. விபத்து தொடர்பான வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. விமானத்தில் பயணம் செய்த 47 பேர் உயிரிழந்ததாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி வருகின்றன. விமானம் தீப்பிடித்து எரிந்த நிலையில் விமானத்திற்குள் இருந்து பயணிகளை மீட்கும் பணியும் அவசரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியும் தீவிரமாக நடந்து வருகிறது. விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து கரும்புகை வெளியேறி வரும் காட்சிகள் பல ஊடகங்களிலும் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. விமான விபத்து தொடர்பாக முவான் சர்வதேச விமான நிலையத்தில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. விபத்தை நேரில் பார்த்த பயணிகளும் பீதியில் உறைந்துள்ளனர். விபத்துக்குள்ளான விமானத்தில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருவதால் பலி எண்ணிக்கை உயருமோ என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகளும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். முன்னதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கஜகஸ்தானில் விமானம் விபத்தில் சிக்கியது. அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான எம்ப்ரையர் 119 ரக பயணிகள் விமானம் ஐரோப்பிய நாடான அசர்பைஜானின் தலைநகர் பாகுவில் இருந்து ரஷ்யாவிற்கு சென்றது. அப்போது விமானம் கீழே இறங்கும் பொழுது விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். நிறுவனத்தின் போயிங் ரக விமானம் கிட்டத்தட்ட பயணம் முடியும் நேரம் அடுத்த 1-2 நிமிடத்தில் முவான் ஏர்போர்ட்டில் தரையிறங்க வேண்டும். சீட் பெல்ட்டை இறுக மாட்டிக்கொண்டு உற்சாகத்துடன் பயணிகள் தயார் நிலையில் இருந்தனர். திடீரென வந்தது அபய குரல். மேடே மேடே மேடே, பேர்ட் ஸ்ட்ரைக் என்று விமானத்தின் முதன்மை பைலட் எச்சரிக்கை மணி அடித்தார். மேடே அலர்ட் என்பது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அவசர நேரத்தில் பயணிகளை எச்சரிக்க பைலட் பயன்படுத்தும் ஒரு அலாரம். பறவை மோதி விமானம் தீப்பிடித்ததால் இந்த எச்சரிக்கையை பைலட் கொடுத்தார். இடிந்த மனநிலையில் பயணிகள் இருந்தனர். மேடே அலர்ட் கொடுத்த 2 நிமிடத்தில் விமானம் தரையில் உரசி சென்று ஏர்போர்ட் தடுப்பு வேலியில் மோதி வெடித்தது. பத்திரமாக விமானத்தை தரையிறக்க பைலட் எவ்வளவோ முயன்று முடியவில்லை. சில நொடிகளில் எல்லாம் முடிந்து விட்டது. விமானத்தின் வால் பகுதியில் இருந்த 2 ஊழியர்கள் தவிர ஒருத்தர் கூட உயிர் பிழைக்கவில்லை. 179 பேரை சடலமாகத்தான் மீட்க முடிந்தது. ஒவ்வொருவருக்கும் விதவிதமான கனவுகள். 3 நாளில் புத்தாண்டு, அதை பற்றியும் பல எதிர்பார்ப்புகள். நொறுங்கிய விமானத்துடன் 179 பேரின் ஆசை கனவுகளும் ஏக்கம் நிறைந்த எதிர்பார்ப்புகளும் மரணமடைந்தன. இந்த கோர விபத்து மொத்த உலகத்தையும் உலுக்கி போட்டு விட்டது. இப்படிப்பட்ட கொடிய விபத்தை உலகம் பார்த்து 27 ஆண்டு ஆகிவிட்டது. 1.5 நாளாக தென்கொரியாவை உலுக்கும் மரண ஓலம் இன்னும் நின்றபாடில்லை. 179 பேரின் குடும்பமும் இடிந்து போய் நிற்கிறது. உறவுகளின் வருகைக்காக காத்திருந்தவர்கள் அவர்களின் சடலத்தை வாங்க வேண்டிய நிலை வரும் என்று கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். 40 வயது மகளை இழந்த 70 வயது முதியவரின் கண்ணீர் வீடியோ இப்போது நெஞ்சை பதைபதைக்க வைக்கிறது. எனக்கு என் பொண்ணுதான் சார் எல்லாம். வீடு பக்கத்துல வந்துட்டா. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவான்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. எனக்கு இன்னொரு பையன் இருக்கா. ஆனா பொண்ணுதான் என் உயிர். அவதான் என்ன பாசத்தோடு வெளியே கூட்டிட்டு போவா. சேர்ந்து டின்னர் சாப்பிடுவோம். இனி எனக்கு யார் இருக்கா என்று அவர் கண்ணீர் விடும்போது மனம் நொறுங்கி விடுகிறது.
영상을 보니까 공항에 이미 들었을 때는 불가항력처럼 보였어요. 그 조종사들이 어떻게 할 수 없는 상태가 아마 그렇게 갔겠죠. 40대 중반밖에 안 된 딸이 이렇게 됐으니까 나도 기가 막히고 진짜. 이렇게 아들놈 하나 있는데 그 아들놈보다는 딸이 훨씬 살갑죠. 뭐 가끔 때 되면 밥 먹으러 가자고 뭐 어쩔 때도 이제. விமானத்தில் இருந்த பயணி ஒருவர் தன் மரணத்துக்கு சில நொடிகள் முன்பு பெற்றோருக்கு அனுப்பிய மெசேஜ் நெஞ்சை நொறுக்குகிறது. பைலட் மேடை அலர்ட் கொடுத்ததும் அவர் அந்த மெசேஜை அனுப்பியிருந்தார். விமானத்தின் இறக்கையில் பறவை மோதிவிட்டது என்று தனது முதல் மெசேஜில் சொல்லியிருந்தார். அடுத்த மெசேஜில் அப்பா அம்மா நான் உங்ககிட்ட கடைசியா ஏதாவது சொல்லட்டுமா என்று கேட்டிருந்தார். அடுத்த சில நொடிகளில் விமானம் வெடித்து சிதறியது. பிள்ளையின் கடைசி வார்த்தையை கடைசி வரை அப்பா அம்மாவால் கேட்க முடியாமலே போய்விட்டது. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வசிக்கும் ஒருவர் விமான விபத்து காட்சிகளை பார்த்து நொறுங்கிவிட்டார். சில நாட்களுக்கு முன்பு கஜகஸ்தானில் நடந்த விமான விபத்தில் 38 பேர் இறந்ததை நினைத்து நாங்கள் எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது எங்கள் பக்கத்திலேயே இப்படி ஒரு கோர விபத்து நடந்து விட்டது. நிச்சயம் பறவை மோதிதான் விபத்து நடந்திருக்க வேண்டும். காட்டு வாத்துகள் இங்கு அதிகம். வேகமாக பறக்க முடியாத வாத்துகள் மோதிதான் விமானம் வெடிக்க நேர்ந்தது. கோர காட்சிகள் இன்னும் கண்முன் நிற்கின்றன. இதிலிருந்து என்னால் இப்போதைக்கு மீண்டு வர முடியாது என்று அவர் கண்ணீர் மல்க சொன்னார். 9시는 아니 8시 50분이나 됐을까요? 꽝 소리 나서 나는 땡크로리 유조차들 많이 다니거든요. 땡크로리가 뭐 또 건너가다 또 옆인 줄 알았어요. 근데 이제 여기 사람들 또 몰랐고요. 가서 이제 이상하다 해서 나가보니까 이제 시커멓게 연기가 피고 또 이어서 폭발음, 첫 폭발음, 저거 부딪힌 소리 폭발음 말고 그 뒤로 계속 한 7번 정도 폭발음이 있어요. 기러기가 여기는 때로 줄지에서 편대병을 하거든요. 말 그대로 이제 편대병을 하면은 걔들은 안 빨라요. 기러기들은. 그래서 그걸 제일 먼저 생각했던 거고. 아이고, 차 타고 좀 마음이 안 좋죠. 더군다나 우리 바로 앞에서 그러는데 멀리도 아니고. 지금 저 지구 다른 반대편에서 뭔 사고 나고 해도 참 안타깝고 애가 타는데 여기서 바로 그랬으면 얼마나 힘들어요. 사실 힘들어. 뭐랄까 우리도 언제까지 할지는 몰라도 이 트라우마라는 것은 꽤 할 것 같아요. தென்கொரியா விமான விபத்து இப்படி பலருக்கும் நீங்காத வழியை தந்திருக்கிறது. இதேபோல் இன்னொரு துயரம் உலகின் எந்த இடத்திலும் இனி நடக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டிருக்கின்றனர் தென்கொரிய மக்கள்.